ஓகே. இந்த செஷன் வந்து நம்ம ப்ரோ மெம்பர்ஸ்க்காக கண்டக்ட் பண்றோங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த நான் கிளியர் பண்ணிர்றேன். எப்பவுமே இந்த கிராஸ் ஓவர் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாரி இந்த பாயிண்ட் வந்துட்டு, இப்படி 0க்கு மேல வருது. சரிங்களா? இப்ப இந்த மாரி பாயிண்ட்ல மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா போதும். அது ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குன்னா, புட் சைட்ல பை பண்ணிட்டே இருக்கிறப்ப, இந்த லைன் ஸ்ட்ரெய்ட்டா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி நேரத்துல நீங்க எடுக்க வேண்டாம் பொசிஷன்ஸையும். ஏன்னா இதெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய டைம். மோஸ்ட்லி நெறைய கிளையண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த கிராஸ் ஓவர விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அவங்க எப்போ ஓப்பன் பண்றாங்களோ, அந்த சமயத்துல இந்த லைன் பார்த்து என்ட்ரி பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஆக்சுவலா எங்க நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா? அந்த சமயத்துல தான் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். சரிங்களா? அப்பதான் என்ன ஆகும்னா, மொமெண்டம் பாருங்க. இப்ப இங்க ரூ. 50 இருந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து 86 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆயிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்க கிடைச்ச அந்த மொமெண்டத்தினால. சரிங்களா? இப்ப மார்க்கெட் இறங்குதுன்னு வச்சுக்கங்களேன், இந்த மாரி சமயத்துல என்ட்ரி பண்ணலாங்களா? பிரைஸ் VWAP கீழ வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இந்த மாரி சூழ்நிலையில நம்ம வந்து என்ட்ரியே பண்ணக்கூடாது. என்ட்ரி பண்றது தப்பு. சரிங்களா? அப்ப எங்க என்ட்ரி பண்ணணும்னாங்க, நம்ம கரெக்ட்டா எங்க கிராஸ் ஓவர் ஆகுதோ அங்க மட்டும் தான் என்ட்ரி பண்றோங்க. அதுக்காக தான் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கங்க. அதுல எங்க கிராஸ் ஓவர் ஆகுதோ, அந்த கிராஸ் ஓவருக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி பண்ண போறோம். 10% டார்கெட் வச்சீங்கன்னா ரூ. 6 மூவ்மெண்ட் ஆகுது இல்லங்க. ஓகேங்களா? 20% ரூ. 12. இது வந்து ரூ. 30 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருந்தா கூட, நமக்கு அந்த ரூ. 12 தானே எதிர்பார்க்குறோங்க. ஓகேங்களா? பண்றீங்கன்னா, எங்க கிராஸ் ஓவர் ஆகுதோ அங்க மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் STR பார்க்குறோம். சரிங்களா? இதுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. சரி, அதுல வந்து ஸ்ட்ராடல் கன்ஃபர்மேஷன் இருக்கு. அடுத்து POC, அடுத்து VWAP அப்படிங்களா ஒன்னொன்னா கன்ஃபர்மேஷன் ஆகுறப்பங்க, அதோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸ்ட்ராடல் கன்ஃபர்மேஷன் என்ன ஆச்சுங்க? அப்ப வந்து பையர் உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஸ்ட்ராடல் கீழ இருந்தாங்கன்னா, அப்ப செல்லர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பையர் உள்ள இருக்கிறப்போ இந்த கிராஸ் ஓவர் நடக்குதுன்னா, அந்த சைடு கண்டிப்பா அது மூவ்மெண்ட் ஆகும். சரிங்க. இப்ப நான் பார்க்கக்கூடியது வந்து ஆர்டர் பிரிண்ட் பார்க்குறோம். ஆர்டர் பிரிண்ட் அப்படிங்கிறது மேல டூயல் சார்ட் இருக்கு பாத்தீங்க. இந்த டூயல் சார்ட்ல பக்கம் இருக்கிறது ஆர்டர் பிரிண்ட். அப்ப வந்து எஸ்டிஆர் கிராஸ் ஓவர்ல என்ட்ரி பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்த இண்டிகேட்டர் தான் ஸ்ட்ராடல் அண்ட் வந்து POC அடுத்து VWAP கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். நீங்க வந்து MSV அப்படிங்கிறது நம்ம வந்து டோட்டல் ஓவரால் மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேட்டர்ன். இப்போ நீங்க வந்து புட் சைடுல என்ட்ரி கிடைச்சிருக்கு. சரிங்களா? அங்க என்ட்ரி பண்ண போறீங்கன்னா, இங்க புட் சைடுல எல்லாமே கிரீன்ல இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல நம்ம கால் சைடுல செல் ஒரு சைடுல பை ஒரு சைடுல செல். இப்ப இருக்கிற பேட்டர்ன் தான் கரெக்ட் பேட்டர்ன். சரிங்களா? அப்ப அந்த சமயத்துல என்ட்ரி பண்ணுங்க. நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்து ஆர்டர் பிரிண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ அது பாத்தீங்களா? அதை கண்டுபிடிக்கிற வெரி ரொம்ப அட்வான்ஸ்ட் இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டருங்க. எஸ்டிஆர்ல நம்ம ட்ரெண்ட் கொடுத்துட்டோம். சரிங்களா? எஸ்டிஆர்ல என்ன பண்ணிட்டோங்க, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆயிட்டு இருக்கு, இங்க வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதாவது வந்து அந்த புட் சைட்ல பையர் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? அந்த பையர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கு எதாவது தெரியுதுங்களா? அது இந்த ஆர்டர் பிரிண்ட்ல தெரியும். சரிங்களா? இந்த பர்டிகுலர் செகண்ட்ல அந்த பிரைஸ்ல என்ன பண்றாங்க வந்து 51.25க்கு அங்க வந்து 18,000 குவான்டிட்டி வந்து பை எடுக்கிறாங்க. எங்கெங்க புட் சைட்ல. அப்படி வந்து ஒரு செகண்ட்ஸுக்கும் இந்த ஆர்டர் விழுந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த ரூ. 50 இருக்கு பாருங்க. இப்போ இந்த 50.50ல இருந்து 49.70ல வந்து 2 லட்சம் குவான்டிட்டி செல் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் என்ன ஆகுது பாருங்க. திரும்ப இந்த ரூ. 50 யாரோ ஒருத்தங்க அங்க வந்து 1 லட்சம் குவான்டிட்டி பை ஆகுது. 0.70ல அவங்க 2,41,000 குவான்டிட்டி செல் பண்றாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு பையர் வந்து 1,57,000 குவான்டிட்டி பை எடுக்கிறாங்க. சரி, சேம் என்ன பண்றாங்க, இன்னொரு செல்லர் வந்து பாத்தீங்கன்னா அங்க அங்க 1,37,000 குவான்டிட்டி செல் அடிக்கிறாங்க. இப்போ இந்த மூணையும் கம்பேர் பண்ணா யார் அதிக டாமினேட்ல இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் பிரிண்ட் நமக்கு இங்க விழுந்திருக்கு பாத்தீங்களா? இல்ல 49.70ல நமக்கு 2 லட்சம் குவான்டிட்டி விழுந்திருக்குங்க. அடுத்த 50 ரேட்ல வந்து ஒருத்தங்க பை எடுக்கிறாங்க. அடுத்த பிரிண்ட் எங்கன்னா 49.75ல செல். இப்போ இந்த மூணையும் வச்சு கம்பேர் பண்றப்ப யார் டாமினேட் இருக்கிறாங்க? இங்க வந்து செல்லர்ஸ். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்னா இதுக்கு கீழே தானே பிரைஸ் போகணும். 49.70 கீழே இந்த பிரைஸ் போகணும். நான் அடுத்தடுத்த பிரிண்ட் பார்க்கலாங்க. அதாவது வந்து இந்த பிரிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அது கிளியர் கட்டா தெளிவா தெரியுங்க. அதான் இப்போ ஒரு பை பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த சைட் பை தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த ஆர்டர் பிரிண்ட்ஸ்ல தெரியுங்க. ஆர்டர்ஸ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து சப்போஸ் வந்து ரூ. 70 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரூ. 70ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பிரைஸ் போகாம நமக்கு அங்கேயே வந்து ரொம்ப நேரம் நின்றுருக்கு அப்படின்னாங்க. அப்ப அந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க தானே அர்த்தம் அந்த இடத்துலங்க. அப்ப அந்த செல்லர்ஸ் வெளியே போயிட்டாங்களா? இல்ல வந்து கன்டினியூவா அங்க ஆர்டர் போட்டே இருக்காங்களா? அப்படிங்கிறது இதுல நமக்கு தெளிவாவே தெரியுங்க. அங்க இந்த ஆர்டர் பிரிண்ட் பொறுத்தளவுக்கு எவ்ரி செகண்ட் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இதுலங்க. அதுல மேக்ஸிமம் எங்கெல்லாம் விழுதுன்னு பாருங்க. இப்ப இந்த இடத்துல 47.65க்கு இங்க 1,62,000 குவான்டிட்டி செல் பண்றாங்க. ஆனா செல் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னு பாருங்க. அதாவது அந்த பிரைஸும் மேல வந்துருச்சு. நமக்கு அந்த ஆர்டர் பிரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா மேல விழுந்திருக்கு. அப்ப இந்த செல்ல ட்ராப் ஆயிருப்பாங்களா இந்த இடத்துலங்க. ஓகேங்களா? அப்ப வந்து ஒரு லார்ஜ் குவான்டிட்டி லோ பிரைஸ்ல செல் பண்ணிட்டு ஆர்டர் பிரிண்ட் மேல வந்துகிட்டே இருந்ததுன்னு என்ன அர்த்தங்க? அந்த செல்லர் ட்ராப் ஆயிட்டாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிரிண்ட் மேல விழுந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? அத தாண்டி மேல போகுதுன்னு என்ன ஆகும்னா அந்த ட்ரெண்ட் அப்படியே கன்டின்யூ ஆகுங்க. இப்ப சப்போஸ் ரூ. 60 இருக்குன்னு வச்சுங்களேன். ரூ. 60ல நமக்கு இங்க ஆர்டர் பிரிண்ட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கு. இங்க ரூ. 60ல விழுந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 60 பிரேக் பண்ணி 61ன்னு போகுது. அப்ப 60ல யாரோ ஒருத்தங்க 1 லட்சம் குவான்டிட்டி செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க செல்ல இருந்து அந்த பொசிஷன் வெளியே போயிட்டாங்க.
இப்போ 61 ரூபால மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. இப்போ என்ன ஆகுங்க, மார்க்கெட் அங்கிருந்து 60 ரூபால இருந்து 100 ரூபா கூட போகும். ஏன்னா அந்த செல்லர் ஒருத்தருமே இல்லை. வந்து மார்க்கெட்ல யார் இருக்காங்க, பையர் செல்லர் தானே இருக்குங்க. இப்போ பையர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட இந்த பிரிண்ட்ல நம்ம வந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துலங்க. பாருங்க அப்படியே கண்டினியூஸ் கிரீன் பிரிண்ட், கண்டினியூஸ் ஒரு 10 கிரீன் பிரிண்ட் விழுந்துச்சுன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் அந்த சைடு தான் டிராவல் ஆகுங்க. அதுல பிரிண்ட் விழுந்துட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தங்க அக்ரெசிவா பை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 48ல 1.5 லட்சம் குவான்டிட்டியை செல் பண்ண வச்சுட்டாங்க இந்த இடத்துல. இங்க பாருங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் விழுந்த பிரிண்ட்ஸ். இந்த 48ல என்ன இருக்குதுங்க, இங்க வந்து 36,000 குவான்டிட்டி செல்லா இருக்கு. இங்க தான் செல் ட்ராப் பண்ணிருக்காங்க. அதாவது 1,52,000 குவான்டிட்டி 47.65 வரைக்கும் ஒருத்தங்க செல் பண்ண வச்சிருக்காங்க. அதாவது 48.30ல இருந்து 47.65 வரைக்கும் இங்க 1.5 லட்சம் குவான்டிட்டி செல்லா இருக்குதுங்க. அப்போ இந்த பிரைஸ் மேல வர வர செல்லர் என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காங்க 47.65க்கு செல் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ பிரைஸ் மேல 50 ரூபா இருக்குதுங்க. அப்போ 47 ரூபா செல் பண்ணவங்க ட்ராப் தானே இருப்பாங்க அந்த இடத்துலங்க. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி பொசிஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து 47 இருக்கு இந்த பொசிஷன். இதுக்கு மேல மார்க்கெட் வந்து டிராவல் ஆகுது பாருங்க, அடுத்த பிரிண்ட் மேல வருது. அப்ப என்ன பண்ணலாம் கூட, நீங்க ஒரு ஸ்கேல்பிங்காக கூட நீங்க எடுக்கலாம். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறத கண்டுபிடிக்க முடியும். நமக்கு அங்கிருந்து டிராவல் ஆக போகுதா அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன் இதுலயே இருக்குங்க. அடுத்து பாருங்க, அந்த பிரைஸ் வந்து மேல வந்துகிட்டே இருக்கு. மேல வருது, பிரிண்ட் பாருங்க. அடுத்து 50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க கிரீன் விழுந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த 47ல எடுத்தவங்க என்ன ஆச்சுங்க, அங்க செல் பண்ண ட்ராப் ஆயிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க ஏதோ ஒரு பிரைஸ்ல எக்ஸிட் பண்ணிட்டே தான் இருக்கும். நாங்க ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிட் பண்ண கிரீன் பின் விழுந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துலங்க. பாருங்க பூரா கிரீன் விழுகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? அப்படிங்கிற இந்த பிரிண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இது வந்து இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஆர்டர் பிரிண்ட்டும் அந்த ப்ரைஸையும் மேட்ச் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்க 52 அப்படிங்கிறதுல இங்கே வந்து 1 லட்சம் குவான்டிட்டி யாரோ பை எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதோட ப்ரைஸ் என்ன இருக்குங்க, இப்போ அதோட ப்ரைஸ் 49 ரூபாய் இருக்கு. அப்போ இந்த 52 ரூபா எடுத்தவங்க ட்ராப் ஆயிருப்பாங்களாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னாங்க, இந்த மாதிரி ஹை ஜோன்ஸ், அதாவது எங்க 1 லட்சம் குவான்டிட்டி ட்ரேட் ஆகுதோ அதை ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு அங்க ஒரு ஆர்டர் வந்து நிற்கும் அந்த இடத்துலங்க ஆட்டோமேட்டிக்கா. அப்ப 52ங்கிறது என்னது, அங்க ஒரு ஸ்டாப் லாஸ், அங்கிருந்து 3 உங்களுக்கு இறங்கி இருக்கலங்க. ஓகேவா? இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரிண்ட்ஸுங்க. அப்படிங்களா நீங்க அந்த லைவ் மார்க்கெட்டை வச்சுட்டு சரி எங்கெல்லாம் ஹை குவான்டிட்டிஸ் ஆர்டர் விழுது பாருங்க. இப்போ இங்க இருக்கு பாருங்க, இல்லை 47 இருக்கு. அடுத்து என்ன ஆகுங்க, அங்கிருந்து மார்க்கெட் மேலே வரும். மேலே வருது பாருங்க. ஓகே, இது வந்து நீங்க ஆர்டர் எடுக்கிறப்ப யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ அங்க எடுத்திருந்தீங்கன்னா இங்க 1 ரூபா ப்ராஃபிட் ஆயிருக்குங்களா? அப்ப நீங்க 1000 குவான்டிட்டி போட்டீங்கன்னா 1000 ரூபாய் புக் ஆயிருக்கும்லங்க. பாருங்க, இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 47.80க்கு செல் பண்றாங்க. இப்போ 48ல சஸ்டெயின் ஆகுது. இப்போ இங்க இருந்தும் மார்க்கெட் மேல வருங்க. 48.50 வந்துருச்சு. அடுத்து 40.65. அப்ப 65ல அங்க ஒரு பை இருக்கு. அடுத்து 70 வருது பாருங்க. அடுத்து 80. ஓகேங்களா? அப்படி வந்து இந்த பிரிண்ட் வச்சுட்டே நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த சைடு மார்க்கெட் ட்ராவல் ஆகுமா இல்லை அங்கிருந்து ஃபாலோ ஆகுமா அப்படின்ட்டு. இது வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிண்ட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து யாரோ ஒருத்தங்க ஹையராக செல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சைடு வந்து என்ன எடுத்தங்க, அப்போ வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுதுன்னு அர்த்தம். இதே வந்து ஹையராக ஒருத்தங்க பை பண்ண என்ன ஆகுங்க, இப்போ வந்து 47ல ஒருத்தவங்க வந்து 1 லட்சம் குவான்டிட்டி பை எடுக்கிறாங்க சரிங்களா. அப்போ ஏதாவது அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு தானே பை எடுத்திருப்பாங்க. சேம் சைடில் நம்மளும் பார்த்தா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு எஸ்டிஆரும் கன்ஃபர்மேஷன் ஆகுது, ஆர்டர் பிரிண்ட்டும் கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா அப்போ அந்த சைடு தான் மார்க்கெட் ஃப்ளோ ஆகுங்க. இது நீங்கள் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் தாங்க. அதாவது எஸ்டிஆரில் நீங்கள் பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல எடுக்கலாமா வேண்டாமான்னு அது கொஞ்சம் டவுட்லேயே இருக்காங்க இந்த இடத்துலங்க. அதாவது எனக்கு இந்த இடத்துல இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 350ல ஆர்டர் பிரிண்டோட கன்ஃபர்மேஷன் வந்து பாயிண்ட் வந்து 48 ரூபாய் கன்ஃபர்மேஷன் ஆச்சுங்க. ஆனால் 48 ரூபா பாருங்க இந்த இடத்துல எங்கேயுமே மூவ்மெண்ட் ஆகல இந்த இடத்துல. அப்போ நம்ம எதுவுமே கன்ஃபர்மேஷனாக இருக்காது. அப்போ என்ன விழுந்திருக்குன்னா கால் சைடில் வந்து உங்களுக்கு மேலே வந்த மாதிரி காட்டுது. ஆனால் ஆர்டர் பிரிண்ட் பிரகாரம் நமக்கு என்ட்ரி விழுந்து 48 ரூபாய் என்ட்ரி விழுந்து இந்த இடத்துலங்க. அது நீங்கள் வந்து உள்ள நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னா தெரியும். ஏன்னா இது ஒரு அட்வான்ஸ் இண்டிகேட்டருங்க. இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா பூரா அழிஞ்சிரும் இது பூரா. இது வந்து லைவ்ல வரக்கூடிய நம்ம டிக் சார்ட்ஸ் இது போறாங்க. அதாவது டேட்டா வந்து டிக் டேட்டா சரிங்களா. இப்போ நீங்கள் அப்ளை பார்த்தப்ப 47 ரூபா பார்த்தேன் இல்லைங்களா, இப்போ 50 ரூபா வந்துருச்சு பாருங்க. 47 பார்த்தாங்க, இப்போ அங்கே 2 ருபீஸ் மேலே ஏறிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க ஏறுன்னு சொன்னோம், அங்கே 2 ருபீஸ் மேலே ஏறி இருக்கு. எப்படி ஏறி இருக்குங்க, அங்கே ஆர்டர் பிரிண்ட் விழுகுது அந்த இடத்துல. ஓகேங்களா, அங்கே ஆர்டர் பிரிண்ட்ல பை விழுகிறப்ப அது மேலே வரும். இப்போ இந்த இடத்துல செல் விழுந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகுனா அந்த சைடு அப்படியே மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும் சரிங்களா. அங்கே நமக்கு வந்து செல்லர்ஸ் வந்து உள்ள இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறக்கும், அடுத்து பையர்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இது வந்து தெளிவான ஒரு இண்டிகேட்டர். இது டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் இது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஆரம்பத்தில் எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் எடுத்துக்கங்க. அந்த எஸ்டிஆர் கிராஸ் ஓவரை சேர்ந்து இனி அடுத்த லெவலுக்கு வந்து இந்த ஆர்டர் பிரிண்டிங் கொண்டு வந்துருங்க சரிங்களா. இதை சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆர்டர் பிரிண்ட்ஸை வந்து இங்கே ஒரு மீட்டர் கொடுத்துருக்கோம் தெரியலீங்களா.
இங்கே ஃபஸ்ட்டு கால் அண்ட் புட் மீட்டர் இதுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஃபுல் ஷாட் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் ஆர்டர் பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. இந்த ஆர்டர் பிரிண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கால் புட் தெரியுது பார்த்தீங்களா, இதோட சேர்ந்து ஸ்ட்ராடல் வேல்யூ நமக்கு தெரியுங்க. இதோட வந்து இந்த மீட்டர் தெரியும் இது. சரிங்களா? நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாத வரைக்கும் இந்த மீட்டர் இருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அப்படி எரேஸ் ஆயிரும். ஏன்னா இது வந்து ஒரு டிக் சார்ட், இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டுங்க. இது வந்து கிளைண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இதை கொடுத்துட்ருக்குறோங்க. இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது இந்த சார்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது எதுன்னு பார்க்குறோன்னா, இந்த ஆர்டர் பிரிண்ட்ஸ் பார்க்குறோம். இந்த ஆர்டர் பிரிண்ட்ஸில் க்ரீனில் இருக்குது, அது ஹை குவான்டிட்டியில் க்ரீன் இருக்குன்னு என்ன அர்த்தங்க, அங்கே பை பண்ணுறாங்கன்னு அர்த்தங்க. ஹை குவான்டிட்டியில் ரெட் இருந்து என்ன அர்த்தங்க, அதை வந்து செல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதுவே அந்த இடத்துல ரெட் விழுந்துட்டு மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா என்ன அர்த்தங்க, அந்த செல்லரை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதே மாதிரி அங்கே ஒரு க்ரீன் பிரிண்ட் விழுந்துட்டு அங்கேருந்து இறங்குச்சுன்னா என்ன அர்த்தங்க, அங்கே பையரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ சப்போஸ் 1,00,000 குவான்டிட்டி அப்படியே 47 ரூபாய்க்கு யாராவது செல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அங்கே ட்ராப் ஆனங்க அடுத்தா மார்க்கெட் மேலேயே இருக்குதுங்க. ஏன்னா அவங்க எக்ஸிட் பண்ணா தானே அதை நம்ம வந்து அடுத்த கட்டமாக இப்போ கீழே போக முடியுங்க. ஓகேங்களா? ஏன்னா செல்லர் இருக்கிறாங்கன்னா அந்த செல் பண்ணுறவங்க ஏதோ ஒரு ப்ரைஸில் கவர் போட்டு வச்சிருப்பாங்களங்க. ஓகேங்களா? அப்போ அவங்களோட ஆர்டர் கவரிங் ஆர்டர் கீழே தானே இருக்குங்க. அப்போ அந்த ப்ரைஸ்க்கு அது போகாது. அவங்கள மேலே ஹிட் பண்ண வைக்கிறது தான் உங்களுக்கு ரோபோட வேலை. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ரைஸுகளை 47க்கு கீழே போகாமல் மார்க்கெட் அதுக்கு மேலே நின்றுக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இன்னொரு செல்லர் யாராவது ஒருத்தவங்க இன்னொரு பெரிய செல்லர் வந்து இந்த 47 பிரேக் பண்ணி செல் பண்ணா தான் மார்க்கெட் இன்னும் இறங்கும். இல்லைன்னா இந்த ப்ரைஸ் என்னாங்கன்னா இந்த 47 48க்குள்ளேயே உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், இதே ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும் மார்க்கெட்டுங்க. ஓகேங்களா? மேலே 62 வரைக்கும் ஒரு செல்லர் இருக்கிறாங்க. அதாவது இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போச்சுன்னா 62ல ஒருத்தர் செல் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த 47 ரேஞ்சுக்குள்ளே இங்கே பையர் செல்லர் ஒருத்தர் இருக்காரு. அது 47ல செல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த குவான்டிட்டி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பையர் இருப்பார் இல்லைங்க. ஓகேங்களா? அப்போ 47லேருந்து 62 வரைக்கும் இந்த புட் ஆப்ஷன் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குங்க. இது ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஒரு சைடு மொமெண்டம் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, பாருங்க, இப்போ அப்ளை வச்சிருந்த மீட்டர் என்ன சொல்லுது பாருங்க, இப்போவும் க்ரீன் தான் காட்டுது இந்த இடத்துலங்க. அப்போ இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பையர் தான் உள்ள இருக்காருங்க இந்த இடத்துல. இங்கே வந்து கால் ஆப்ஷன் சைட் செல் தான் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாத வரைக்கும் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் இது போகிறாங்க. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா மறைஞ்சிடும். சரிங்களா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இங்கே இருக்கிற ஆர்டர் பிரிண்ட் மீட்டர் க்ரீனில் தான் சொல்லுது. அப்போ என்ன அர்த்தங்க, அங்கே வந்து உள்ளே வந்து இப்போ வரைக்கும் பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரெட்டாக மாறிச்சுன்னா செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே பாருங்க, இது அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க இந்த இடத்துலங்க. ஓகே பாருங்க, இப்போ வந்து 1,00,000. ஓகே பாருங்க, இப்போ வந்து 1,00,000 குவான்டிட்டி திரும்ப வந்து 47.55க்கு யாரோ செல் பண்ணுறாங்க. ஓகே பாருங்க, திரும்ப அந்த செல்லர் பாருங்க, அடுத்து என்ன இங்கே செல் ஆகுது, அப்புறம் திரும்ப 48க்கே நமக்கு என்ன ஆகுதுங்க, அந்த ப்ரைஸ் மேலே வருது. அப்போ செல்லரை செல் பண்ண வச்சு திரும்ப இந்த 48 லெவலில் யாரோ ஒருத்தன் கண்டினியூஸாக பை எடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துலங்க. இப்போ 47 பிரேக் அவுட் ஆகணும். உங்களுக்கு இறங்குச்சுன்னா என்ன ஆகும்னா அப்புறம் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு 35 ரேஞ்ச் உங்களுக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகும். ஓகே பாருங்க, இப்போ 47 வந்திருக்குங்க. 47.30, 47.40 பாருங்க. அந்த 47 வந்து பிரேக் பண்ண நம்ம அது கீழே ப்ரைஸ் போக மாட்டேங்குது பாருங்க. ஓகே பாருங்க, அடுத்து 47, 75, 80. அந்த 47 கிட்ட ஒரு பிரிண்ட் விழுந்திருக்கு, அது 52,000 குவான்டிட்டிங்க. 47.25 ஓகே விழுந்து தெரியுது பார்த்தீங்களா? இப்போ அந்த பாருங்க 47 பிரேக் ஒன்று என்னாச்சு பாருங்க, அடுத்த ப்ரைஸ் 44. இப்போ அங்கிருந்து எவ்வளோ 3 ரூபா ஜம்ப் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்போ அந்த 47 எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாங்க, இங்கே இருக்கிற ஆர்டர் பிரிண்ட். இந்த ஆர்டர் பிரிண்ட்ல 47ல ஒரு பையர் இருக்காங்க. அங்கே பிரேக் அவுட் ஆனால் உங்களுக்கு டக்குன்னு ஃபால் ஆகுது பாருங்க. அங்கே வந்து 1,72,000 குவான்டிட்டி விழுகுது. 47லேருந்து 46 50 வரைக்கும் 1,72,000 குவான்டிட்டி விழுகுது. அந்த ப்ரைஸ் அப்படியே ஜம்ப் ஆகி 44க்கு வந்துருச்சு. 44 எவ்வளோ குவான்டிட்டி பாருங்க, 5,30,000 குவான்டிட்டி விழுகுது அந்த இடத்துலங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இப்போ அவ்வளோ தூரம் மார்க்கெட் இறங்குச்சு. அப்போ டக்குன்னு திரும்ப கொண்டு வந்து எங்கே வச்சிருக்காங்க பாருங்க, அங்கிருந்து 47க்கு மேலே வந்துருச்சு திரும்ப. இப்போ 47 அந்த ஃபுல்லாக செல் பண்ணவங்களா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஃபுல்லாக ட்ராப் ஆகிருப்பாங்களங்க. 47 பிரேக் ஆன உடனே ஹை குவான்டிட்டியில் செல் ஆச்சு மார்க்கெட்டுங்க. 44 வரைக்கும் போயிட்டு திரும்ப என்ன ஆச்சுங்க, அதே 47 to 48ல அந்த மார்க்கெட் வந்து நின்றுச்சு. அப்போது அங்கே நம்ம தெளிவாக தெரியுது, அங்கே ஒரு பையர் 47 48ல இருக்காங்க. அவர் அந்த ப்ரைஸை கீழே போய் விட மாட்டேங்கிறாரு. அப்படித்தான் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும், இதே ப்ரைஸில் இன்னொரு 10 நிமிஷம் நின்று என்ன ஆகணும், திரும்ப 54 ரூபா 58 ரூபா வரைக்கும் மேலே வந்துடும் இந்த ப்ரைஸுங்க. ஓகேங்களா? பாருங்க இங்கே வந்துருச்சு பாருங்க 49. அதாவது நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும் பாருங்க. அதாவது 47ல் நமக்கு அங்கே ஒரு பையர் இருந்தார். சரிங்களா? அதே மாதிரி செல்லரும் ஹை குவான்டிட்டியில் செல் பண்ணுறோம் இங்கே ஒருத்தர் இருந்தாருங்க. இந்த 47 ரொம்ப நேரம் பிரேக் ஆகாமல் இருந்துச்சு.
இந்த 47 வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ற மாதிரி, இந்த இடத்துல ஒரு ஹை குவான்டிட்டியில ஒருத்தர் பிரேக் பண்றாரு அந்த இடத்துலங்க. என்னன்னா அது ரொம்ப நேரம் அந்த பிரைஸ் நின்றுட்டே இருக்குல்லங்க. அதனால சரி நான் உள்ள போந்து வேற பிரேக் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பெரிய ஃபண்ட் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு செல் பண்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுன்னா அந்த பையர் ஆகட்டும் அந்த சேம் செல்லருக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல அந்த பையர் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாருலங்க. அப்போ அந்த இடத்துல ஹெவி ஸ்டாப் லாஸ்ல ஹிட் ஆகுது அந்த இடத்துலங்க. அது என்ன, அந்த ஸ்டாப்ல ஹிட் ஆனோன்னு நம்ம அங்கிருந்து நம்ம 3 rupees ஜம்ப் ஆகி 44 வரைக்கும் ட்ரேட் ஆகுது. 44 ட்ரேட் ஆனாலும் அந்த திரும்ப அந்த பிரைஸ் என்னதுன்னா 47 48 ரேஞ்சுக்குள்ளேயே வந்து நிக்குது. காரணம் அந்த இடத்துல 47ல இருந்த பையர். சரிங்களா? இப்போ இந்த மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத விஷயம் அது இல்லைங்க. பாருங்க 47 வந்துச்சு, நம்ம இங்கிருந்து பாருங்க அப்படியே கண்டினியூஸ் ஸ்கிரீன் பண்ணிட்டு பாருங்க 45 46 அப்படியே என்ன பண்றாங்க, அப்படி தொடர்ச்சியா பை விழுந்துகிட்டே இருக்கு. அது 49 வரைக்கும் வந்துட்டு இருக்கு இப்போதைக்குங்க. திரும்ப இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரைஸ் கீழே போகுது. இப்போ பையர் இருக்கிறாங்களான்னு செக் பண்ணுவாங்க இன்னொரு தடவைங்க. இப்போ பையர்ஸ் வந்து அந்த இடத்துல கம்மி ஆகணும் ஆக்சுவலாக. அப்போ பையர்ஸ் கம்மியாக இருக்காங்க. அடுத்து வந்து அந்த இடத்துல செல்லர்ஸும் இருக்கக்கூடாது அந்த இடத்துலங்க. அது பையர்ஸ் இருக்கக்கூடாது, செல்லர்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா திரும்ப அந்த ப்ரைஸ் 48 ருபீஸுக்கு மேலே வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 48க்கு மேலே ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகும் அந்த சைட்லிங்க. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கக்கூடிய பொசிஷன்ஸ் யாருமே தெரிஞ்சுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரிங்க, அதுதான் இருக்கக்கூடிய பெரிய விஷயமே. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா நேற்று என்னாச்சு பாருங்க, ஃபுல்லாக அடிச்சு இறக்கி அது ஃபுல்லாக ஒரு 50 ரூபா வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறிச்சு பார்த்தீங்களா. அதுதான் விஷயங்க. நம்ம இது வந்து அவங்க வந்து எந்த சைடு ட்ரேட் பண்ணுறாங்க, சரி அவங்க என்னென்ன பொசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் நம்ம இந்த STR சார்ட்டும் கொடுத்துருக்கோம், நம்ம இந்த ஆர்டர் பிரிண்ட் சார்ட்டும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த 46ல் அந்த குவான்டிட்டி செல் பண்ண வச்சு பார்க்குறாங்க, யாராவது செல் எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா சும்மா செக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஆர்டர் பிரிண்ட்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்குது அந்த இடத்துலங்க. அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தன் கண்டினியூஸாக யாராவது செல் பண்ண முடியுங்களா? அதாவது ஒரு குவான்டிட்டி இருக்கிற குவான்டிட்டியை 50,000 குவான்டிட்டி 1,00,000 குவான்டிட்டியை யாராலையும் கண்டினியூஸாக செல் பண்ண முடியாது. அப்படி செல் பண்ணவோ பை பண்ணவோ பண்ணாங்கன்னா பிரிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம் நோட். சரிங்களா? அப்போ அந்த ஹை வால்யூம் நோட்ஸ் அதை வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஃபண்ட் ஹவுசஸ் தான் பண்ண முடியுங்க. ஓகே பாருங்க, இப்போ இந்த இடத்துல பை பண்ணாங்க பார்த்தீங்களா. பாருங்க இப்போ இந்த இடத்துல 51,000 குவான்டிட்டி பை நடக்குதுங்க. பாருங்க இந்த இடத்துல அதே குவான்டிட்டியை இங்கே பாருங்க அதே ப்ரைஸுக்கு செல் பண்ணுறாங்க. அது 46.50 பை ஆகுது. அந்த ப்ரைஸ் 30 காசு தான் மேலே ஏறுதுங்க. உடனே அதே குவான்டிட்டியில் செல் பண்ணுறது. அப்போ அந்த இடத்துல இவங்க பையும் பண்ணல செல் பண்ணல, வால்யூம் மட்டும் காட்டுறாங்க அந்த இடத்துல. அதாவது இந்த இடத்துல வந்து செல்லர் வந்துட்டாங்க பையர் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணுறது. எதுக்கு யாரோ ஒருத்தங்களை செல் பண்ண வச்சு பை எடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இதை வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க. இப்போ அப்போ 47க்கு மேலே ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகணும். அப்போ தான் என்ன ஆகுங்க, அடுத்து நம்ம வந்து இன்னொரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அது எது வரைக்கும் போகணும், 62 ரூபா வரைக்கும் போகும். சரிங்களா? அந்த 62ங்கிறது அங்கே ஒருத்தர் செல்லர் இருக்கார் அந்த இடத்துலங்க. அந்த 62 பிரேக் பண்ணி திரும்ப மேலே போனால் மட்டும்தான் இன்னைக்கு இது வந்து 90 ருபீஸ் வரைக்கும் போகும். இல்லைன்னா இந்த 47ல இருக்கக்கூடிய அந்த பையர் இப்போ ட்ராப்பில் இருக்காரு பாருங்க. இப்போ அந்த ப்ரைஸ் 44ல இருக்கு. இனி என்ன ஆகணும் அடுத்ததுங்க, அடுத்து ப்ரைஸ் இறங்கணும். பாருங்க இறங்கிட்டு இருக்கு பாருங்க. ஓகே, இங்கே பாருங்க இந்த இடத்துல 1,00,000 குவான்டிட்டி செல் அடிக்கிறாங்க. இங்கே பாருங்க இங்கே 2,00,000 குவான்டிட்டி செல். ஓகே, இதை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணால் தான் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டேங்க, இதை ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஹை வால்யூம் நோட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது பாருங்க. தெரியுங்களா சார், 2,00,000 குவான்டிட்டி. ஏன்னா அந்த 47ங்கிறது ஒரு லெவல். 47ல பையர் இருந்தாரு, இப்போ அந்த பையர் காணுங்க. ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரைஸ் கீழே வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா சார்? அடுத்து எங்கே போய் நிற்கும் சார், அந்த 40 பிரேக் ஆகி உங்களுக்கு 35 34 ரேஞ்சில் போய் நிற்கும் அந்த இடத்துலங்க. சார் 34 ரேஞ்ச் போய் நிற்கும்ன்றீங்களா? 34 யாரும் பை பண்ணல சார் இங்கே. பாரு 37 வந்துருச்சு பாருங்க. அவ்வளோ 34 வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். ஓகே, நம்ம 34 வந்துச்சோன்னா அதே மாதிரி உங்களுக்கு 34 வந்துருச்சு பாருங்க. அந்த நோட் வந்துருச்சு பாருங்க. அதாவது 34.20ல 6,98,000 குவான்டிட்டி செல் வருதுங்க. அதை செல் பண்ணியிருக்காங்க அந்த குவான்டிட்டியிலே. ஓகேங்களா சார்? சார் இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்க? ஓகே, அதான் நீங்கள் ஆப்ஷன் ஸ்டார் போய்க்கிங்க சார். ஆப்ஷன் ஸ்டார் போயிட்டு இங்கே டூயல் சார்ட்னு மேலே கொடுத்துருப்பீங்களா சார். நமக்கு இந்த டூயல் சார்ட் பக்கமே ஆர்டர் பிரிண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஸ்டார் .in போய்க்கிறீங்க சார். அதில் வந்து நமக்கு இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லோட் பண்ணிடுறோம் சார். இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லோட் பண்ணி ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே டாப் இருக்கு இல்லைங்களா, இதில் ஆர்டர் பிரிண்ட் இருக்கும் சார். இதெல்லாம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் இங்கே ஸ்ட்ரைக்கை மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தடவை நீங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி, அதாவது நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றிட்டு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபெச் ஃபுல் சார்ட். ஏன்னா இன்கேஸ் இதை மாற்றிட்டீங்கன்னா என்ன ஆகுனா இந்த இடத்துல ஆர்டர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அதை நமக்கு என்னன்னா ஃபுல்லாக சேஞ்ச் ஓவர் ஆகி போயிடும். சரிங்களா சார்? அதனால் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன் சார். அப்போ ஒரு தடவை பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு லோட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, எஸ் சார்.
ஓகே, நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 98940885 சார். அப்போ யாரோ ஒருத்தங்க என்னோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்கீங்க. இது நம்ம குரூப்லேயே ஏற்கனவே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அது 98940885. ஓகேங்களா, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். அதாவது என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஸ்டார் போயிட்டு இந்த பர்டிகுலர் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபில் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் பிரிண்ட் ஒர்க் ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆர்டர் பிரிண்ட்டு இங்கே இருக்கு பாருங்க, அந்த டாப்பில் கொடுத்தீங்கன்னாவே ஃபஸ்ட் இந்த மாதிரி சார்ட் அப்பியர் ஆகும். அப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆர்டர் பிரிண்ட் சொல்லுங்க. இந்த ஆர்டர் பிரிண்ட்ஸோட நம்ம சார்ட் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்க பாருங்க. இந்த மாதிரி ஹை வால்யூம் நோட்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறது நமக்கு இதில் தெளிவாக தெரியுங்க. நம்ம இதில் என்ன ஆகுனா, நம்ம அந்த ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகணும். 47 சொன்ன பார்த்தீங்களா, அந்த 47 ரேஞ்சுக்குள்ளேயே அதிகமான ட்ரேட் நடந்து அந்த ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம 62லையும் அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ரைஸ் எப்பெல்லாம் மேலே போதோ ஹை ஆர்டர் பிரிண்ட்ஸ் அந்த இடத்துல செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பையர் செல்லர்ஸ் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த 47 பிரேக் பண்ணி மார்க்கெட் 34 வரைக்கும் ட்ராவல் ஆயிருக்கு. இப்போ வந்து 40 ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்கேஸ் 47 நமக்கு இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு வந்து கட் பண்ணி நம்ம கீழே 34 வரைக்கும் போயிட்டு இன்கேஸ் திரும்ப அது வந்து நம்ம 47 கிராஸ் ஆச்சுனாங்க, நம்ம மொமெண்டம் அப்படி என்ன ஆகுனா அந்த பையர்ஸுக்கு ஃபேவரா தான் இருக்குங்க. அப்போ பையர்ஸ் உள்ள ஸ்ட்ராங் ஆகிட்டா தான் அர்த்தங்க. அப்போ திரும்ப அந்த ப்ரைஸ் 62 வரைக்கும் போகும். சரிங்களா?